நான் உங்கள் செல்வராஜ். தமிழகத்தில் அரசியலில் நடப்பது என்ன? 1. காங்கிரசின் வியூகம். நாம் டிவிகேவுடன் சேர்ந்தால் மதச்சார்பற்ற கூட்டணி பிளஸ் டிவிகேவுக்கு பாஜகவின் எதிர்ப்பு அரசியல். ஆட்சி அமைந்தால் சந்தோஷம். வெற்றி. டிவிகே எங்கிருந்தும் எம்எல்ஏக்களை கொண்டு வந்து சேர்க்கலாம். பாஜகவில் மட்டும் வேண்டாம் என்ற நிலை. இல்லை என்றால் ஆட்சி டிவிகே வசம் வராது. முடிவு மறு தேர்தல். அப்பொழுது டிவிகேவுடன் கூட்டணி என்ற கணக்கு. 2. ஆனால் திராவிட ஆர்வலர்கள் 2 திராவிட கட்சிகளும் சேர்ந்து ஆட்சி அமைத்தால் என்ன? திமுக அதற்கு வாய்ப்பில்லை. ஏனென்றால் அதிமுக திராவிட சித்தாந்தத்தை விட்டு வெகு காலம் ஆகிவிட்டது. அதனால் இது நடப்பதற்கு சாத்தியமில்லை. 3. திமுகவின் நிலைப்பாடோ எதிர்க்கட்சியாக மக்கள் அளித்த தீர்ப்புக்கு தலை வணங்கி நடப்பது உறுதியாக அறிவித்து விட்டது. அது அவர்கள் நிலையில் சரி. 4. பாஜகவின் நிலை. பாஜக ஒன்றிய அரசு நான் பார்த்து உன்னை டிவிகேவை அரசியலுக்கு அனுப்பினேன். சில தில்லுமுள்ளும் செய்தேன். கரூர் சம்பவத்தில் காப்பாற்றினேன். நீயோ எனக்கு எதிர்க்க கட்சியான காங்கிரசுடன் சேர்ந்து ஆட்சி நடத்த பார்க்கிறார். நான் உன்னை விடமாட்டேன். உன் கட்சியவும் அபகரித்து அதிமுகவுடன் சேர்த்து ஆட்சி நடத்துவேன் என்பது பாஜகவின் எண்ணம் முடிவாக இருக்கு. 5. விஜய் அவர்கள் இதற்கு உடன்படவில்லை என்றால் 5. விஜய் அவர்கள் இதற்கு உடன்படவில்லை என்றால் சசிகலாவிற்கு சட்ட சிக்கலை ஏற்படுத்தியது போல் ஏற்படுத்தினால் பழைய நட்பின் காரணமாக திமுகவுக்கு டிவிகே ஆதரவு நிலை. திமுக இதை ஏற்குமா நிராகரிக்குமா? பொறுத்திருந்து பார்ப்போம் தமிழக அரசியலை. நன்றி, வணக்கம்.